தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நம்முடைய வேதாராய்ச்சியிலே தொடர்ந்து நாம் நெகேமியாவின் புத்தகத்தை கற்று வருகின்றோம். கடந்த வாரத்திலே நெகேமியாவினுடைய புத்தகம் அதனுடைய 10வது அதிகாரத்தை நாம் தியானித்தோம். 10ஆம் அதிகாரத்தினுடைய 2வது பகுதி, the second part of chapter 10, அதைத்தான் நாம் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அதிலே அவர்கள் தங்களுடைய தேசத்தாரை விட்டு பிரிந்து அந்த உடன்படிக்கையிலே எப்படி தங்களை இணைத்துக் கொண்டார்கள், அந்த உடன்படிக்கையிலே எதிலெல்லாம் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் என்பதை குறிப்பிட்டு அந்த 2ஆம் பகுதி நமக்கு தெளிவாய் சொல்லுகின்றது. எந்த விஷயத்திலெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களிலே தோல்வி அடைந்தார்களோ அதில் எல்லாவற்றிலேயும் அவர்கள் மீண்டுமாக ஆண்டவரிடம் மனம் திரும்பி நிலைநிறுத்தப்படுகின்றதை அந்த 4 உடன்படிக்கைகளின் வாயிலாக நாம் காண்கிறோம். முதலாவதாக அவருடைய திருமணத்திலே அவர்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகிறார்கள். இரண்டாவதாக அவர்களுடைய ஓய்வு நாள் ஆசரிப்பிலே ஆண்டவரோடு ஒப்புரவாகிறார்கள். மூன்றாவதாக அவர்களுடைய கொடுத்தல், தசமபாகம் மற்றும் விஷயங்களிலே ஒப்புரவாகிறார்கள். அதனோடு கூட சேர்ந்து அவர்கள் ஆலயத்தினுடைய ஆராதனைக்காக இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய பணிமுட்டுகளுக்காக மற்றும் ஆலயத்தினுடைய தேவைகளை சந்திப்பதற்காக என்றும் அவர்கள் 4 விஷயங்களிலே அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டு மீண்டுமாக ஆண்டவருடைய கூட ஒப்புரவாகின்றதை அந்த அதிகாரங்களில் நாம் வாசித்தோம். அதனுடைய கடைசி வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது அதனுடைய கடைசி பகுதியிலே லாஸ்ட் verse of chapter 10 verse 39 லாஸ்ட் போர்ஷன்ல வாசிங்கன்னா, and we will not forsake the house of our God, எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம் என்று அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். இந்த தீர்மானத்தை நான் சொன்னது போலவே 9ஆம் அதிகாரத்தினுடைய 37 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் உறுதியான ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொண்டார்கள். They have come to a conclusion that we need to have a strong and a determined heart so that the house of the Lord will not be forsaken. தேவனுடைய வீட்டை நாங்கள் ஒருபோதும் விட்டு விலக மாட்டோம் அல்லது புறக்கணிக்க மாட்டோம் என்பதை குறிப்பிட்டு அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டதனுடைய பின்பதாக வரக்கூடிய அதிகாரம் தான் 11வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். அந்த 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் பொழுது அதுல ஏறக்குறைய 36 வசனங்கள் இருக்கின்றது. ஒருவேளை அதை அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய இதிலும் கூட ஒரு நீண்ட ஒரு பெயர் பட்டியல் வருகின்றதை வாசிக்க முடியும். Even in the 11th chapter, like in chapter 10, chapter 12, அதே 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுதும் கூட ஒரு நீண்ட ஒரு பெயர் பட்டியல் வருகின்றதை நீங்கள் வாசிக்க முடியும். அப்படியானால் இந்த 11ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் நமக்கு எதனை கற்றுத்தர வேண்டும் என்று விரும்புகிறார் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கையை எடுத்துக்கொண்ட ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம், அதை விட்டு விலக மாட்டோம், அதற்கு ஏதுவாக இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாங்கள் செய்வோம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திருத்திக் கொண்டு நாங்கள் தேவனுடைய ஆலயத்தையும் நாங்கள் சரி செய்வோம், அதனை பராமரிப்போம் என்று சொல்லி உறுதி பூண்டிருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்ததாக இருக்கக்கூடிய தீர்மானம் என்ன என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து 6ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் இந்த புத்தகத்தை வாசித்து வருவீர்களானால் 6ஆம் அதிகாரத்திலே அவர்கள் தங்களை தேவனிடம் திருப்பிக் கொண்டு மற்றுமாக 8ஆம் அதிகாரத்திலே வேத வசனத்துக்கு நேராக தங்கள் வாழ்க்கையை திருப்பிக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கை முதலாவதாக கட்டப்பட வேண்டும் என்றும் சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் they wanted to restore their individual life. ஏன்னா 6ஆம் அதிகாரத்திலே அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டாயிற்று. ஆனால் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டதோடு கூட இந்த புத்தகம் நிறைவு பெறவில்லை. அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டாலும் கூட தங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்பது இவர்களுக்கு இருந்த பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதனாலதான் ஆவியானவர் இதனுடைய பெரும் பகுதியை 7 அதிகாரங்களிலே இந்த விஷயத்தை ஒவ்வொரு அதிகாரமாக அவர்கள் ஆண்டவர் சொல்லி அவர்கள் ஜனத்தினுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டு வருவதை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதிலே முதலாவதாக அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்பி வருகிறார்கள். வார்த்தையிலிருந்தும் அவருடைய ஆராதனை, அவருடைய முறைமைகள், பின்பதாக உடன்படிக்கை இதெல்லாம் வந்துவிட்டு இப்பொழுது அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களைத்தான் நாம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். When we come to chapter 11, we can see about how the city is repopulated. அந்த குறிப்பிட்ட நகரம், அந்த எருசலேம் நகரமானது மதில்களால் இப்பொழுது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்திலே இடிந்து கிடந்த இடிபாடுகளுக்குள் கிடந்திருக்கக்கூடிய நகரம் இப்பொழுது அது புனரமைக்கப்பட்டு அது அழகான முறையிலே இது கட்டி எழுப்பப்பட்டு இப்பொழுது இருக்கின்றது. அந்த நகரத்தை இப்பொழுது அவர்கள் மறுபடியுமாக ஜனங்களால் நிரப்ப வேண்டும். How to repopulate this particular city? ஏனென்றால் இந்த நகரத்தை குறித்து நாம் படித்து பார்க்கும் பொழுது இதற்கு முந்தையதாக இந்த நகரத்திலே ஒரு அழகிய தோற்றம் எல்லாம் இந்த நகரத்திற்கு இல்லை.
It did not have any kind of a colorful attraction towards the city. There is no attraction for the city. இந்த நகரத்திற்கு எந்த விதமான அழகிய தோற்றங்களோ அல்லது ஈர்க்கின்ற ஒரு தன்மைகள் எல்லாம் கிடையாது. ஏனென்றால் இந்த நகரமானது இடிபாடுகளுக்குள் கிடைக்கின்றது. அங்கும் இங்குமாக ஓட்டைகள் கிடந்தது. அங்கும் இங்குமாக அங்கே அந்த அலங்கமானது இடிபட்டு கிடக்கின்றது. அந்நியர்கள் உட்புகுந்து தேசத்தை சூறையாடி போனதான அடையாளங்கள், அச்சடையாளங்கள் அங்குமிங்குமாக தென்படுகின்றது. அப்படியானால் இப்பேற்பட்ட ஒரு நகரத்திலே வாழ்வதற்கு எந்த மனிதன் தான் விரும்புவான்? அது நிமித்தமாக இப்பொழுது ஒரு 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யார் இந்த நகரத்திலே குடிபுகுவது? Who will be able, or who will volunteer themselves to come and settle in Jerusalem? ஏனென்றால் இந்த நகரமானது ஆக்கிரமிக்கப்படாவிட்டால், இந்த நகரத்திற்குள் ஜனங்கள் குடிபெயராவிட்டால், மீண்டுமாக அந்நியர்கள் வசம் ஆவதற்கும் அல்லது அந்நியர்களால் இது தாக்கப்படுவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருந்த காரணத்தினாலே இப்பொழுது ஆவியானவர் இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த அதிகாரத்திலே இந்த ஜனங்கள் மறுபடியுமாக குடிபெயர வேண்டும். இவர்கள் குடிபெயராமல் இருந்ததனுடைய காரணம் எல்லாம் நமக்கு முன்கூட்டி நாம் படித்தால் நமக்கு நன்றாய் தெரிந்ததுதான். அவர்கள் சிறைவாசம் சென்றிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அநேக வருஷங்களாக இந்த நகரமானது அங்கே ஆக்கிரமிக்கப்படாமல், there was no inhabitability in the particular in Jerusalem, the city of Jerusalem. அதனுடைய காரணங்கள் பல்வேறு இருக்கின்றது. ஒரு சில காரணங்களை நீங்கள் எஸ்ராவின் புத்தகத்திலும் நெகேமியாவின் புத்தகத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நகரமானது எப்பொழுது வேண்டுமானாலும் அந்நியர்கள் வசமாவதற்கு, அந்நியர்களாலே தாக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எஸ்ரா புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுதும், நெகேமியாவின் புத்தகம் 3, 4, 2ஆம் அதிகாரங்கள் எல்லாம் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த அதிகாரங்களிலே சொல்லப்படுவது என்ன? எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த நகரத்தை உற்று பார்த்திருக்கக்கூடிய ஒரு எதிரி ஜனங்கள் இருந்தார்கள். There was always a people who were living in and around Jerusalem, and they were keenly watching what is happening in the city. இந்த நகரத்திலே என்னதான் நடக்கிறது, இந்த நகரத்திலே யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள் என்பதெல்லாம் இவர்கள் கண்காணித்து எப்படி இந்த நகரத்தை அழிக்க வேண்டும், இந்த நகரத்தை எப்படியாக நாம் தரைமட்டமாக்கலாம் என்று சொல்லி அவர்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது நிமித்தமாக இப்பொழுது தேவன் எடுக்கக்கூடிய பிரதானமான தீர்மானம் என்னவென்றால், இப்பொழுது ஜனங்கள் தங்கள் வாழ்க்கை கட்டியமைத்து விட்டார்கள். Now the people have they have built their lives. What has been built? The lives have been built, but now the city had to be built, or the city had to be repopulated. அதற்காகத்தான் இந்த அதிகாரத்திலே வாசிக்கக்கூடிய வசனங்கள் நமக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த அதிகாரத்தை நான் 3 பகுதிகளாக நான் பிரித்து சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதல் 2 வசனங்கள், first 2 verses நீங்க வாசிக்கும் பொழுது, அது ரீசெட்டில்மெண்ட் இன் ஜெருசலேம், எருசலேம் நகரிலே குடிபெயர்தல் என்பதை தான் அதன் முதல் பகுதியாக நாம் சிந்திக்க முடியும். அதிலே இரண்டாவது பகுதியாக verse 3 to verse 24, 3வது வசனம் துவங்கி 24ஆம் வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த நகரத்திலே யார் குடிபெயர்ந்தார்கள், the residents of Jerusalem, எருசலேம் நகரத்திலே யாரெல்லாம் குடிபெயர்ந்திருக்கிறார்கள் என்பதை 2ஆம் பகுதியாகவும், 3வதாக 25 முதல் 36 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ரீசெட்டில்மெண்ட் அவுட்சைட் ஜெருசலேம், எருசலேமுக்கு அருகில், எருசலேம் என்னும் நகரத்திற்கு அருகில் ஏராளமான நகரங்கள் உண்டு, ஏராளமான இடங்கள் உண்டு. அந்த இடங்களிலெல்லாம் யார் குடிபெயர போகிறார்கள், யார் தங்க போகிறார்கள், யார் வசிக்க போகிறார்கள் என்பதுதான் இந்த அதிகாரத்திலே நமக்கு 3 பகுதிகளாக நாம் பிரித்து தியானிக்க இருக்கின்றோம். தேவன் தாமே நமக்கு இந்த அதிகாரத்தின் மூலமாய் சில பாடங்களை கற்று தருவாராக. முதலாவதாக முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போமே. Chapter 11, Nehemiah chapter 11 and verse 1 and verse 2. ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள். ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களை எல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள். நீங்க வாசிச்சீங்கன்னா 2 வசனத்துல வாசிக்கும் பொழுது 2 குறிப்பிட்ட முறையிலே ஜனங்கள் இந்த எருசலேமிலே தங்க வேண்டும் என்றும் சொல்லி, அவர்கள் ரீசெட்டில்மெண்ட் பண்ணப்பட வேண்டும் என்றும் சொல்லி வருகிறதை நீங்கள் வாசிக்க முடியும். முதலாவதாக 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே காஸ்டிங் லாட், அங்கே அவர்களுக்கு சீட்டு போடப்பட்டது என்று நாம் வாசிக்கின்றோம். சீட்டு போடப்பட்ட பொழுது அந்த சீட்டு போட்டப்பட்ட முறையிலும் கூட 10 பேரில் ஒருவனை எருசலேமிலும், அப்பொழுது என்ன செய்கிறார்கள், 10 பேரை கூப்பிட்டு அங்கே அவர்கள் பேரிலே சீட்டு போட்டு அதிலே ஒருவனை தெரிந்து கொள்கிறார்கள். தெரிந்து கொண்டு அந்த ஒரு நபரை எருசலேமிலே தங்கும்படியாய் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள், தங்கும்படியாய் அனுமதிக்கிறார்கள், தீர்மானிக்கிறார்கள்.
இரண்டாவது வரக்கூடிய ஜனத்தை நீங்கள் வாசிக்கும் இரண்டாவது வசனத்திலே மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்கள் எல்லாம், இது போக சில நபர்கள் மனப்பூர்வமாய் சம்மதித்து நாங்க எருசலேமிலே நாங்க இருக்கிறோம் என்று சொல்லி தீர்மானித்து வருகிறார்கள். இதான் இந்த முதல் இரண்டு வசனத்துல வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேலினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனத்துடைய வாழ்க்கையிலே இந்த சீட்டு போடுதல் என்பது புதுமையான ஒரு விஷயமே அல்ல. இட் வாஸ் நாட் சம்திங் நியூ that was followed in the times of Nehemiah, but it was an older practice that was followed right from the days of Moses. மோசையினுடைய நாட்களிலும் கூட இது போன்ற சீடு போட்ட முறைமைகளை நாம் வாசிக்க முடியும். என்னாகமத்தினுடைய புத்தகம் 26ஆம் அதிகாரம் 55வது வசனம், Numbers chapter 26 and verse 55. என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 55வது வசனம், அதனை வாசிக்கும் பொழுது, ஆனாலும் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும், தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய நாமங்களின்படியே சுதந்தரித்துக் கொள்ள கடவன். இங்க சீட்டு போட்டு தெரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் அநேக வேத வசனங்களில் உண்டு இந்த சீட்டு போடுதல் கர்த்தருக்கே உரியது. நாம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சீட்டு போடுதல் கர்த்தருக்கே உரியது, சீட்டு மடியில போடப்படும், ஆனால் காரிய சித்தையோ கர்த்தர் அருள் ஈவு என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படியானால் சீட்டு போடக்கூடிய முறை என்பது பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் பின்பற்றி வந்ததனுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு குழுவில் இருக்கக்கூடிய ஜனங்களே ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், if at all they wanted to make a decision, they cast the lots and then find out the decision out of that. அந்த குறிப்பிட்ட தீர்மானத்தை எடுப்பதற்கு மனுஷர்களால் முடியாத வரும் பட்சத்திலே, அல்லது அந்த தீர்மானத்தை எடுத்தோம் என்று சொன்னால் ஒருவேளை சில குழப்பங்களோ, ஒருவேளை சில காரணங்களோ, ஒருவேளை சில பிரச்சனைகளோ வரலாம் என்பது நிமித்தமாக அவர்கள் சீட்டு போடுகிறார்கள். சீட்டு போட்டு அதன் பின்பதாக அதில் தெரிந்து கொள்ளப்பட்ட அதனுடைய விஷயம் என்னவென்றால், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அதுல தேவன் தான் இவைகளை தம்முடைய பரமதிகாரத்தின் மூலமாய் தெரிந்து கொள்கிறார் என்பதை இதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They wanted to know that the sovereign will of the Lord in casting the lots. அங்கே சீட்டு போடுதலின் மூலமாக தேவன் தம்முடைய அதிகாரத்தை விளங்கச் செய்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே தேவ சத்தத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பல முறைகளிலே அவர்கள் பின்பற்றினார்கள். ஒன்று, மோசையினிடம் தேவன் என்ன செய்கிறார், தெளிவாக வெளிப்படையாக சிலவற்றை சொல்லிவிடுகின்றார். ஆனால் அதே நேரத்தில் இரண்டாவதான ஒரு முறை உண்டு. ஊரீம் தும்மீம் என்பவைகளின் மூலமாக என்ன செய்கிறார், தேவன் தம்முடைய சித்தத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஊரீம் தும்மீம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரகாசிக்க கூடி கல். அப்படியானால் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அது வைக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்திலே அங்கே தேவ சத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வரக்கூடிய ஜனங்கள் அதனை கேட்கும் பொழுது ஆசாரியன் அதனை பார்த்து அந்த கல்லின் மேல் ஒளிப்படும் என்று சொன்னால் அது கர்த்தருடைய சித்தம் என்றும் அதை தெரிந்து கொண்டதாக அதனுடைய பாரம்பரியத்திலும் நாம் வேதத்தில் சில இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். மூன்றாவதாக சொல்லப்படுவதுதான் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த சீட்டு போடுதலினுடைய முறைமையும் ஒன்றாக இருக்கிறது. So the casting lots is also one of the ways in which they can find out the will of the Lord. நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுதும் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே யூதாஸ் காரியோத்து அவன் சீஷர் கூட்டத்தை விட்டு, அப்போஸ்தலர் கூட்டத்தை விட்டு பின்வாங்கி போய்விட்டான், ஆண்டு கொண்டு செத்தான் என்ற விஷயத்தை கேள்விப்படும் பொழுது அவனுடைய ஸ்தானத்திலே வேறு ஒருவரை அமர்த்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடிவு செய்கிறார்கள். They wanted to appoint someone else in the place of Judas Iscariot when they came to know that he had committed suicide. அப்படி இருக்கின்ற பட்சத்திலே அந்த இடத்திலே வேறொருவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வரும் பொழுது அங்கே சீட்டு போட்டு மத்தியா என்று சொல்லப்படுகின்ற ஒருவரையும் தெரிந்து கொண்டார்கள் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அப்படியானால் பல நபர்களுடைய பெயர்கள் அந்த சீட்டாக எழுதப்பட்டு உள்ளே அதில் போடப்பட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட நபரை அவர்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது இது கர்த்தருடைய சித்தம் என்பதை தெரிந்து கொண்டார்கள். அது போலவேதான் நீங்க நெகேமியாவினுடைய புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த இடத்திலும் நீங்க என்ன வாசிக்க, bring one of 10 well in Jerusalem. இப்பொழுது எருசலேமிலே குடிபெயர்வதற்காக நபர்களை அமர்த்த வேண்டும். ஒருவேளை நான் நினைக்கிறேன் ஜனங்களுக்கு அதிகமான விருப்பம் இருந்ததா, பெரும்பான்மையான ஜனங்களுக்கு விருப்பம் இருந்ததா இல்லையா என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஆவியானவர் அதனை 2 பங்காக பிரித்தெழுதுகிறார். ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை சீட்டு போடுவதன் மூலமாக மறு குறிப்பிட்ட ஜனங்களை மனப்பூர்வமாக வந்ததாக தெரிவிக்கின்ற நேரத்திலே ஒருவேளை நான் நினைப்பது நம்ம பெரும் பகுதியாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அந்த எருசலேம் என்ற நகரத்திலே பெரிய ஒரு கவர்ச்சிகரமான ஈர்க்கின்ற நிலைமையிலே எதுவும் இல்லாத காரணத்தினாலே, because of the reason that they don't see the attraction of living in Jerusalem,
The people were hesitant to fill in. அந்த ஜனங்கள் வந்து குடிபெயர்வதற்கு அதிகமான தயக்கத்தை காண்பித்திருப்பார்களோ என்று நான் நினைக்கிறேன். அது நிமித்தமாகத்தான் இங்கே சீட்டு போடுவதன் மூலமாக கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆகவே 10 பேருடைய பெயர்கள் எழுதப்பட்டு அங்கே போட்ட பொழுது ஒரு நபர் தெரிந்து கொள்ளப்படுகிறார், அடுத்த 10 மற்றும் ஒரு நபர் தெரிந்து கொள்ளப்படுகிறார். அது இது மூலமாக அந்த ஜனத்திலே அவர்கள் ஒரு கூட்டம் ஜனத்தை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் மற்ற நபர்களை வாசிக்கும் பொழுது 2வது வசனத்திலே மனப்பூர்வமாய் they willingly gave themselves or offered themselves to dwell in Jerusalem. எருசலேமிலே தங்க வேண்டும் என்று சொல்லி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எருசலேமிலே தங்க வேண்டும் என்றும் சொல்லி ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் தீர்மானிக்கிறார். இது எவ்வளவு அழகான ஒரு விஷயம் என்று நமக்கு ஒருவேளை இன்றைக்கு இந்த நாட்களில் நமக்கு புரியுமா என்று எனக்கு தெரியல. ஏனென்றால் எருசலேம் என்று சொல்வது, எருசலேம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பரிசுத்த நகரம். இட் இஸ் கால்ட் as the holy city. அது தேவனுடைய நகரம் என்றும் சொல்லப்படுகிறது, தாவீதின் நகரம் என்றும் அதில் சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, எருசலேமை பொறுத்த மட்டிலே, இந்த மன்னிக்கவும் இஸ்ரவேலை பொறுத்த மட்டிலே எருசலேம் என்பது இந்த தேசத்தினுடைய தலைநகரமாக பழங்காலத்தில் விளங்கியிருந்த ஒரு நகரமாகும். ஆகவே எருசலேம் என்பது அவருடைய எப்பொழுதுமே அவருடைய மைய பங்காக விளங்கியிருந்தது. Jerusalem was always the center of attraction for the people who are living in Israel. இஸ்ரவேலில் வாழ்ந்திருந்த மக்களுக்கு இந்த எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது எப்பொழுதுமே அவர்களுக்கு ஒரு மைய பகுதியாக விளங்கியது. ஏனென்றால் அங்கேதான் தேவாலயம் உண்டு, அங்கேதான் தேவ ஆராதனைகள் உண்டு, அங்கேதான் ராஜாவினுடைய சிம்மாசனம் உண்டு, அங்கேதான் அனைத்தும் இருந்தது. ஆகவே எங்களுக்கு அந்த நகரமான இடிபாடுகளுக்குள் கிடந்தாலும் பரவாயில்லை, அந்த நகரமானது ஒரு அழுக்கான ஒரு நகரமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நகரமானது கட்டப்பட்டு அதனுடைய அழகெல்லாம் இழந்து போய் அலங்கோலமாக இப்பொழுது அங்குமிங்குமாக ரிப்பேரிங் ஒர்க் தெரியப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை, அந்த மதில் சுவர் எல்லாம் இப்பொழுது பூசப்பட்ட நிலைமையில ஒரு பெரிய ஒரு அழகிய தோற்றம் இல்லாதிருந்தாலும் கூட எங்களுக்கு பரவாயில்லை. நாங்க தங்க போகின்ற இடம் என்னவென்றால் அது எருசலேமின் நகரமாக இருக்க போகிறது என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் விரும்புகிறார்கள். ஒருவேளை இந்த ஜனங்களுக்கு நான் நினைக்கிறேன், அந்த சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது ஆரோகண சங்கீதத்திலே ஒரு சங்கீதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, by the rivers of Babylon we sat and then we are yearning. நாங்கள் நினைக்கிறேன் 100 by the rivers of Babylon அதை வாசிக்கும் பொழுது அந்த அங்கே பாபிலோனின் ஆறுகள் அருகே நாங்கள் அமர்ந்திருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தங்களுடைய நகரத்தை நினைத்து நாங்கள் எப்பொழுது அங்கே நாங்கள் செல்வோம், எப்பொழுது நாங்கள் அங்கே சென்று எங்களுடைய தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்வோம் என்று அந்த ஜனங்கள், அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அதிகமாய் விரும்பி அதனை பாடி அவர்கள் சந்தோஷிக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட நிலைமையிலிருந்து அதனை தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக எடுத்துக்கொண்ட ஜனங்களாக ஒருவேளை இருப்பார்களோ என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்பேற்பட்ட ஜனங்கள் தான் என்ன செய்கிறார்கள், இங்கே தங்களையே முற்றுமாக என்ன சூழல் வந்தாலும் பரவாயில்ல, நாங்க தங்க போகின்றது எருசலேம் நகரம் என்றும் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இது விசுவாசி இது சங்கீதம் 137 137 கரெக்ட். Psalm 137 137வது சங்கீதம். By the rivers of Babylon there we sat down and yet we wept and we remembered Zion. அங்கே சியோனை நினைத்து பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதோம். அது நடுவில் இருக்கும் அலறி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சரிபடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்துல எப்படி பாடுவோம்? 7வது வசனத்துல எருசலேமின் நாளில் ஏதோம். ஆகவே இந்த ஜனங்களுக்கு எப்பொழுதுமே அந்த எருசலேம் என்று சொல்லும் பொழுது ஒரு பேரின்பம் அவருடைய மனதில் இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் வாசம் செய்திருந்த ஒரு இடம், கர்த்தர் வாசம் செய்து அந்த ஜனத்தோட பேசி உறவாடின ஒரு இடமாக எருசலேம் இருந்தது, தேவனுடைய ஆலயம் இருந்தது. அதனாலதான் இங்கு தங்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனங்கள் தீர்மானித்து வருகிறார்கள். பிரியமானவர்களே, இது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய இன்றைக்கு கர்த்தர் வாசம் செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடம் அல்ல, ஆனால் நீங்க கூடி வரக்கூடிய எருசலேம் என்று சொல்வது பல ஜனங்கள் கூடி வந்து ஆராதனை செய்யக்கூடிய ஒரு இடமாக இருந்தது.
நமக்கு நம்மை பொறுத்த மட்டிலே தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது இருதயம் மிகப்பெரிய களிப்பினாலே நிறைந்தது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதைப் போல நமக்கு இன்றைக்கு பரிசுத்தவான்களை ஒருவரையொருவர் சந்திக்கும் நேரத்திலே அல்லது ஒருவரையொருவர் ஐக்கியத்திற்கென்று கூடி வரும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நான் இந்த சகோதரனை நான் பார்க்க போகிறேன், என்னுடைய சகோதரனை, என்னுடைய சகோதரியை, என்னுடைய குடும்பத்தாரை பார்க்க போகிறேன், அங்கே நான் தங்க போகிறேன், அங்கே வாசமா இருக்க போகிறேன் என்ற ஒரு எண்ணம், என்ற ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு நமக்கு காணப்படுகிறதா? இதை நாம் இந்த 2 வசனத்துல சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன், வீட்டுல இருந்தா எல்லாம் சுகமானதான். It is totally comfort zone. These people would have selected some other place outside the city of Jerusalem, but they have left their comfort zone and they wanted to dwell in the city of Jerusalem. தங்களுடைய சுகமான வாசஸ்தலங்களாக இருக்கக்கூடிய அல்லது இதுவரைக்குமாய் தங்கியிருந்த தங்களுடைய இடத்தை எல்லாம் விட்டுவிட்டு, தங்களுக்கு சுகமாக இருக்கின்ற, இன்பமாக இருக்கின்ற எல்லா இடத்தையும் விட்டுவிட்டு எருசலேமிலே வந்து தங்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். Leaving their comfort zone, they wanted to dwell in the city of Jerusalem. இரண்டாவதாக இந்த அதிகாரத்தில் நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், 3வது வசனம் துவங்கி 24வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது it talks about the people who are the residents at Jerusalem. எருசலேமிலே குடிபெயர்ந்த, அங்கே தங்க வேண்டும் என்று வந்த நபர்கள் யார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நீங்க 3வது வசனம் துவங்கியது, நீங்கள் எல்லா வசனத்தையும் நான் வாசிக்க போவதில்லை, ஆனாலும் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு மேற்கோளாக காட்டி அதில் இருக்கின்ற சில விஷயங்களை, சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் 3 முதல் 6வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய தலைவர்களை நாம் அங்கே வாசிக்கின்றோம். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்ன என்று சொன்னால், யூதாவின் பட்டணங்களில் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நெதனேமியரும் சாலமோனுடைய வேலைக்காரரின் புத்திரரும் அவரவர் தங்கள் பட்டணங்களில் உள்ள தங்கள் காணி பூமியிலே குடியிருந்தார்கள். எருசலேமிலே குடியிருந்த நாடுகளின் தலைவர் யார் என்றால், அப்பொழுது இங்கே நாம் கற்றுக்கொள்கின்ற பார்க்கின்ற விஷயம் என்னவென்றால், இந்த சொல்லப்பட போகின்ற நபர்கள், இவர்கள் ஒரு சாதாரண ஒரு நபர்கள் அல்ல. They are not just an ordinary people. They are kept as an administrators over these provinces. இந்த குறிப்பிட்ட சிறு சிறு இடங்களுக்கு, சிறு சிறு பகுதிகளுக்கு அல்லது சின்ன சின்ன ஏரியாக்களுக்கு இவர்களை அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் ஆக, அங்கே இருக்கக்கூடிய ஜனத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஏற்கனவே நிறுவப்பட்டு அவர்கள் பராமரித்து வந்த நபர்கள் தான் இங்கே இருக்கிறார்களாக. அந்த நபர்கள் தான் 3 to verse 6 வரைக்கும் நீங்கள் வாசிக்க முடியும். From verse 3 to 6 வாசிச்சீங்கன்னா யாரெல்லாம் இருக்கிறார்கள்? சீலோனின் குமாரன் சகரியா, அவன் அதே போல அதாயாவை பிறந்த அசாயாவின் குமாரன் கொல்லோச்சே பெற்ற பாரூக்கின் மகன் மாசையாவுமே. எருசலேமிலே குடியிருக்கிற பேரேசின் புத்திரர் எல்லாம் 468 பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள். இங்க வாசிக்கும் these are the mighty men of valor. அங்கே பராக்கிரமசாலிகளாக, திடகாத்திரமான ஒரு ஜனங்களாக இங்கே இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே ஒரு சாதாரண ஒரு நபராக இருந்தாலும் அவர்கள் பெயரும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையாக நீங்கள் இங்கே வாசிக்கும் பொழுது இவர்கள் எல்லாருமே they were called as the valiant men or the mighty men. போருக்கு, யுத்தத்திற்கு இங்கே பழக்கம் பெற்றிருக்கக்கூடிய அல்லது யுத்தத்துக்கு போவதற்கு திடகாத்திரமாக இருக்கக்கூடிய, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மக்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் ஆக இந்த நகரத்திலே குடிபெயர்கிறார்கள். அப்படியானால் இவர்களுடைய நிலைமை என்ன? இந்த நகரத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இந்த நகரத்திற்கு தேவையாக இருக்கின்ற பராமரிப்பினுடைய பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஏனென்றால் முந்தைய அதிகாரத்தில் நான் சொன்னது போல இந்த ஜனங்கள் என்ன தீர்மானம் எடுத்து வந்திருக்கிறார்கள்? தேவனுடைய ஆலயத்தை நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம், அதை பராமரிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் இங்கே உறுதி பூண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் திடகாத்திரமாக இருந்து இந்த நகரத்திற்கு இனிமேல் இந்த நகரத்தை பாதுகாப்பதற்கு ஏதுவான பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். நாங்கள் இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு இந்த நகரத்திற்குள் நாங்கள் வந்து தங்கியிருந்து அதனுடைய அலங்கத்தை பராமரிப்போம், அதில் இருக்கக்கூடிய ஆலயத்தை நாங்கள் பாதுகாப்போம், அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை பாதுகாப்போம், அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு போதுமான முறையிலே நாங்கள் தேவையானவற்றை நாங்கள் சந்திப்போம் என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். இது மட்டுமா? நீங்கள் இதற்கு முந்தைய இருக்கின்ற தொடர்ந்து, அதாவது இந்த பேசேஜ், அந்த நெகேமியா ஃபர்ஸ்ட் நீங்க வாசிச்சு வரும் பொழுது தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வரக்கூடிய விஷயங்களிலே 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இவருடைய குமரல், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய உள்ள குமரல் என்ன? தங்களுடைய சொந்த ஜனங்களே தங்கள் மேல் பெர்சிய சாம்ராஜ்யம் அமைத்திருக்கக்கூடியதாக இருந்த தலைவர்கள், these administrators were ruling these people so hard. அதிகமாக இவர்களை கட்டாயப்படுத்தி, துன்புறுத்தி, வட்டியை சுமத்தி, தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் கையகப்படுத்தி, ஆக்கிரமித்து தான் இவர்கள் ஆண்டு வந்தார்கள். அந்த நிலைமை இப்பொழுது மாற்றிதான் இப்பொழுது தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். எங்க ஜனத்தை நாங்க இப்பொழுது
ஆள போகிறோம். எப்படி ஆள போகிறார்? How are these people going to administrate these people? How are they going to administrate them? With integrity and with love. அன்போடும் கூட ஒட்டுமத்தோடு கூட இவர்கள் ஆள போகிறார். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குரூப் இதுல முதலாவதாக சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக 7 முதல் 9 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது 7வது வசனத்துடைய துவக்கத்தில் நீங்கள் வாசித்தால், and these are the sons of பெஞ்சமின், பென்யமீனுடைய புத்திரர்களே யார் என்றால் என்று சொல்லப்பட்டு அவருடைய கோத்திரம், அங்கே அவர்கள் யாரெல்லாம் அங்கே வந்தார்கள் என்றும் அதனுடைய 3 வசனங்கள் 7, 8, 9 நீங்கள் அதிலே வாசிக்க முடியும். பென்யமீனுடைய கோத்திரத்தார் எருசலேமினுடைய வடபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த யூதாவுக்கும் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் ஆக்கிரமிக்கிறார்கள். நீங்க வாசிச்சீங்கன்னா, இவர்கள் மெசுல்லாமுக்கும் அவனுடைய பெயர்கள் சொல்லப்பட்டு பின்பதாக அவர்கள் மேல் விசாரிப்புக்காரனான, நீங்க ஒவ்வொரு பகுதியிலும் பாத்தீங்கன்னா இந்த ஜனத்திற்கு விசாரிப்புக்காரன், இந்த ஜனத்திற்கு இவர்களை ஆளக்கூடியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஜனங்கள் எருசலேமை ஒட்டி இருக்கக்கூடிய வடபுறத்திலே இவர்கள் வந்து அங்கே அந்த இடத்திலே ஆக்கிரமிக்கிறார்கள். மூன்றாவதாக நீங்கள் வாசிக்கக்கூடியது 10 முதல் 14 வரை இருக்கின்ற வசனங்கள், verse 10 to verse 14. இதுல வாசிச்சீங்கன்னா ஆசாரியர்கள் வந்து தங்குகிறார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் குரூப் நீங்க வாசிக்கும் பொழுது verse 3 to verse 9 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இவர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அங்கே ஆளக்கூடியவர்கள், அல்லது இன்னும் சொல்ல போனால் இவர்கள் எல்லாம் தலைவர்கள். they are the leaders over the people. இந்த ஜனத்தின் மேலே விசாரிப்புக்காரராக, இந்த ஜனத்தின் மேலே ஆளுநர்களாக, ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள் முதலாவதாக பெயர் சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக வரக்கூடியவர்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது verse 10 to 14ல they were the priest over the people. இந்த ஜனத்திற்கு ஆசாரியர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவருடைய பெயர்கள் அங்கே சொல்லப்படுகிறது. 10வது வசனத்திலே ஆசாரியர்களில் யோயாரின் குமாரன் யதாயாம், யாகீன் என்பவர்களும், அகிதூவின் குமாரன் மெராயோத்துக்கு பிறந்த சாதோக்கின் குமாரன் மெசுல்லாம் பெற்ற இல்கியாவின் மகன் செராயா என்னும் தேவனுடைய ஆலயத்தின் விசாரணை கர்த்தனும் இங்கே சொல்லப்படுகிறது. அப்படியான இந்த 10 to 14 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவருடைய ஆசாரியர்களும் அவருடைய உண்மையான சேவை என்ன, இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஆலயத்தின் விசாரணை கர்த்தன், ஆலயத்திலே பணிவிடை செய்கிற அவர்கள் சகோதரன் ஆகிய 22 பேரும். ஆகவே இவர்களுடைய வேலை என்ன? ஆலயமும் ஆலயத்துக்கு அடுத்த பணிகளை செய்வதுதான் இந்த ஆசாரியனுடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே ஆசாரியர்களை, ஒரு கூட்ட ஆசாரியர்கள் என்ன செய்கிறார்கள்? எருசலேமிலே வந்து தங்க வேண்டும் என்றும் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். எங்களுடைய வேலை, நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? டு வாட் வி ஹவ் பீன் கால்ட். எதற்காக தேவன் எங்களுடைய கோத்திரத்திலே ஆசாரிய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்காக இந்த ஆசாரியனுடைய ஊழியத்தை அங்கே செய்ய வேண்டும் என்று இவர்கள் வருகிறார்கள். எவ்வளவு ஒரு அழகான விஷயமாக இருக்கு பாத்தீங்கன்னா, தங்களுடைய அழைப்பு, டு வாட் காட் ஹட் கால்ட் them. தேவன் எங்களை அழைத்தது ஆசாரியனுடைய பணி. அந்த ஆசாரியனுடைய பணியை செய்வதற்காகத்தான் நாங்கள் இதற்கென்று வரப்போகின்றோம். மேலே சொல்லப்பட்ட தலைவர்கள் இங்க இருக்கின்றவங்க அந்த லைனை கிராஸ் பண்ணி போறது கிடையாது. அதே போல அங்க இருக்கக்கூடிய லீடர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆசாரிய பணிக்கு நேராக அவர்கள் கடந்து வருவதில். ஆகவே there is a clear demarcation. அது நான் இதனுடைய இந்த டோட்டல் 25 verses அப்புறம் அதனுடைய முடிவுரையாக நான் சொல்கிறேன். அவர்கள் ஒருவருமே அந்த லைனை கிராஸ் பண்ணி வரதில்லை. there is a clear demarcation between the people of the leaders and the people of the priest. priestக்கும் அதே போல இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கும் தெளிவான ஒரு பிரித்தெடுக்கப்படுதல் காணப்படுகிறது. அதான் இங்க வாசிக்கும் பொழுது ஆசாரியர்கள், அந்த ஆசாரியர்களிலே தேவனுடைய ஆலயத்தின் விசாரணை கர்த்தன், அவர்களுக்கும் விசாரணை கர்த்தர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பணி என்ன? தேவனுடைய ஆலயம் தான். அவருடைய ஸ்கோப் ஆஃப் ஒர்க், அவர்கள் எங்கே பணி செய்ய வேண்டும், எந்த இடத்திலே அவர்கள் பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே பணி செய்ய வேண்டிய இடம் அவர்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் கிளியர்லி மார்க்ட். இந்த எல்லையை விட்டு அவர்கள் போகக்கூடாது. எந்த எல்லை? அங்க இருக்கக்கூடிய ஆலயமே அவர்கள் எல்லை. ஆலயத்தில் இருக்கக்கூடிய தேவைகள், ஆராதனைக்கு எதுவாக இருக்கக்கூடிய முறைமைகளை செய்வது, அதனுடைய பலிக்காக இருக்கின்ற தேவைகளை செய்வது, சுத்திகரிப்பின் பணிகளை பார்ப்பது, தங்களை சுத்திகரிப்பதும் ஜனங்களை சுத்திகரிப்பதுமாக இருக்கின்ற பணிகள் தான் இவர்கள் செய்யணும். ஆகவேதான் இவர்கள் அங்கே ஆலயத்தினுடைய பணிவிடை செய்யக்கூடிய ஜனங்களாக வந்து அவர்கள் தங்குகிறார்கள். அதிலே 13வது வசனத்திலே பிதாவம்ச தலைவராக அவனுடைய சகோதரர் 242 பேரும், அதே போல அவர்களுடைய கடைசியிலே 14வது வசனத்தில் இவர்கள் மேல் அகிதோமேலின் குமாரன் சப்தியேல் விசாரிப்புக்காரனாய் இருந்தான். அந்த ஆசாரிய கூட்டத்திலும் கூட there are people who will always have responsibility. அது overseer என்ற வார்த்தை அடிக்கடி நீங்க இந்த verse 3 to verse 25 நீங்க வாசிக்க முடியும். overseer, இந்த விசாரிப்பு கர்த்தன், விசாரணை கர்த்தன், overseer. they were kept as an overseer over this group of people. இந்த ஜனத்தின் மேலே அவர்கள் வைக்கப்படுகிறார்கள்.
மூன்றாவதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது 15 முதல் 18 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது verse 15 to verse 18 நீங்க வாசிச்சீங்கன்னா லேவியர்களும் அவருடைய பங்குகள், அவருடைய ரோல்ஸ் என்ன? The Levites and their roles are mentioned from verse 15 to verse 18. 15வது வசனத்துல and also the Levites, லேவியரிலே புன்னியின் குமாரன் அசபியாவின் மகனாகிய அஸ்ரிக்காமின் குமாரனாகிய அசூபின் மகன் செமாயா, நீங்கள் தேவனுடைய ஆலயத்தின் வெளி வேலையை விசாரிக்கிற லேவியரின் தலைவர்களே. அப்ப இங்க தெளிவாக நமக்கு விஷயம் புரியுது நான் நம்புறேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது the verse itself gives the meaning. இந்த லேவியருக்கு என்ன வேலைங்க? லேவியருக்கு ஆளுகை செய்யக்கூடிய வேலையா, அல்லது ஆலயத்திற்கு உட்புறமாக இருக்கக்கூடிய வேலையா? இல்ல. 16வது வசனத்திலே ஆவியானவர் தெளிவா எழுதியிருப்பது தேவனுடைய ஆலயத்தின் வெளி வேலையை விசாரிக்கிற லேவியரின் தலைவர்கள். அப்ப இவங்க வேலை, லேவியருக்கு என்ன வேலை? லேவியருக்கு they need to assist the priest. தெளிவாக மோசே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவன் எதையெல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதை இப்பொழுது அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதான் இங்க நாம் வாசிக்கின்றோம். தேவனுடைய ஆலயத்தில் ஒரு வேலை உண்டு, தேவனுடைய ஆலயத்தை சுற்றிலும் ஒரு வேலை உண்டு. தேவனுடைய ஆலயத்தின் பணிகளை பார்க்கக்கூடியது ஆசாரியர்கள், தேவனுடைய ஆலயத்தை சுற்றும் இருக்கக்கூடிய அந்த வெளி வேலையை the chief of the Levites had the oversight of the outward business of the house of God. அப்படி என்ன தேவைகள்? அங்க இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு கொண்டு வரக்கூடிய பலிகளிலே அந்த ஆட்டுக்கடாவை அவர்கள் பரிசோதிக்கின்ற வேலை, இல்ல வரக்கூடிய ஜனங்கள் எந்த நபர் இங்கே வந்து பலி செலுத்துகிறார் இதை பார்க்கக்கூடிய வேலையில யார்? இதில் ஆசாரியனுடைய வேலை கிடையாது. இதுல ஆசாரியனுக்கு என்ன? ஆசாரியனுக்கு தேவனுடைய கூட இருக்கக்கூடிய டைரக்ட் கனெக்ஷன் வித் காட், டைரக்டாக தேவனுடைய கூட இருக்கக்கூடிய வேலை செய்வது ஆசாரியன். ஆனா அந்த ஊழியத்தை ஆசாரியன் சரிவர நிறைவேற்ற வேண்டுமானால், if the priest had to complete and fulfill the work perfectly, then these Levites had to do it properly. இந்த லேவியர்கள் சரியான விதத்திலே தங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அழைப்புக்கேற்றவனமான ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் ஆசாரியர்கள் தேவனுடைய கூட சரியான விதத்திலே பலி செலுத்த முடியும். இந்த லேவியர்கள் ஏதாவது விதத்திலே சரி பரவாயில்ல, ஊனமான ஆட்டை உள்ள கொடுத்துட்டா யார் சாகுவாங்க? லேவியன் சாவானா? கடைசி லேவியர்கள் உதவி செய்கின்ற லேவியர்களுக்கு தண்டனை கிடைக்கும் இல்லைன்னு இல்ல. ஆனா முதலாவது அடிக்கப்படுவது யாரு தெரியுங்களா? ஆசாரியன் தான் அடிக்கப்படுவான். முதலாவது தண்டனை ஆசாரியனுக்கு தான் விழும். அதான் இங்க ஆசாரியர்களுக்கு அங்கே வெளியில் இருக்கக்கூடிய ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது. மட்டுமல்ல, 17வது வசனத்தை இங்க வாசிச்சீங்கன்னா இவங்களுடைய மற்ற இருக்கக்கூடிய அவருடைய வேலை என்னவென்றால், what are the other activities that these people had to take care is that ஜபத்தில் ஸ்தோத்திர பாட்டை துவங்குகின்ற தலைவன். They were also the people who had to take care of the songs. They need to take care of music. They need to take care of the worship. அங்க இருக்கின்ற ஆராதனையும், thanksgiving in prayer. இதுதான் இங்க சொல்லப்படுகின்றது. ஜபத்தில் ஸ்தோத்திர பாட்டை துவங்குகின்ற தலைவனும் அவன் சகோதரர்கள் இரண்டாவதுமான பக்பூக்கியா என்னும் ஒருவனும் எதுத்தூனின் குமாரனாகிய காலாவின் மகனாகிய சமுவேலின் குமாரன் அத்தாவுமே. இங்கே அங்கே சொல்லப்படுவதெல்லாம் அந்த வம்சாவளியோடு கூட சேர்த்து வாசிக்கும் பொழுது மிக அழகாக இருக்கின்றது. ஒரு வம்சம் தாண்டி ஒரு வம்சம் வந்து ஒரு தலைமுறை கழிந்து ஒரு தலைமுறை போனாலும், even the generations have passed by, they have stick to the calling to which their forefathers have been called. தங்களுடைய முற்பிதாக்கள் எதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அழைப்பை அவர்கள் தொடர்ந்து பாதுகாத்து, எதுத்தூன் என்ற நபர் யாரும் தெரியும் நமக்கு மோசே நாட்களிலே இருந்ததான். அந்த தலைமுறை பின்பதாக காலாவின் மகனாகிய சமுவாவின் குமாரன் இவர்களுக்கு இருக்கின்ற வேலை என்ன? இவர் லேவியர்கள் இருக்கக்கூடிய வேலை என்னவென்றால், they need to take care of the songs, they need to take care of the thanksgiving in prayer. 18வது வசனத்திலே பரிசுத்த பட்டணத்தில் இருந்த லேவியர் எல்லாரும் 284 பேர், 284 people இதற்காக இருக்கிறார்கள். They need to take care of the duties of the temple service. நீங்க 1 நாளாகமம் 23வது அதிகாரத்திலே 28 முதல் 32 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, 1 Chronicles chapter 23 verse 28 to 32. 1 நாளாகமம் 28 அதுல 23 மணிக்கும் 23, 28 முதல் 32 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, இதே போல இருக்கக்கூடிய லேவியர்கள் அந்த பணிக்காக, டெம்பிளினுடைய டியூட்டிஸ்க்காக அவர்கள் அங்கே அமர்த்தப்படுகிறார்கள். 28 நீங்க வாசிச்சீங்கன்னா, அவர்கள் ஆரோனுடைய குமாரன் கீழ் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியமாய் நின்று பிரகாரங்களையும் அறைகளையும் சகல பரிசுத்த பணிமுட்டுகளின் சுத்திகரிப்பையும் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்கு அடுத்த வேலைகளையும் விசாரிப்பதும், சமூக தப்பங்களையும் போஜன பலிக்கு மெல்லிய மாவையும் புளிப்பில்லாத அதிரசங்களையும் சட்டிகளிலே செய்கிறதற்கு
32 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா அவங்களோட டியூட்டிஸ் என்ன? அந்த ஆலயத்தினுடைய ஆராதனை சரியாய் நடத்தப்படுவதற்கு, ப்ராப்பராக கர்த்தருக்கு பிரியமான முறையிலே அந்த வேலை நடந்தேறுவதற்கு இந்த லேவியருடைய பங்கு மிக மிக முக்கியமானது. சமூக தப்பங்களை சரியா செய்யணும், போஜன பலிக்கு மெல்லிய மாவு சரியா பண்ணணும், புளிப்பில்லாத அதிரசங்களை அவர்கள் சுட்டு கொண்டு வர வேண்டும். நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து, ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகனபடிகள் செலுத்தப்படுவதற்கும் சகல வேலைகளிலும் சகல நேரத்திலும் இந்த லேவியர்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். They need to be completely dedicated to the work of the temple of God. தேவனுடைய ஆலயத்திற்கு என்று என் நேரத்திலும் பணி செய்வதற்கு ஆயத்தமாய் இந்த லேவியர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்கள் மேல் வைக்கப்பட்ட கடமையாகும். அது 18வது வசனம் வரைக்குமாக. அடுத்ததாக வரக்கூடிய verse 19 to verse 21, 19 முதல் 21 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா they were the gatekeepers and temple servant. வாசல் காவலாளரை நீங்கள் வாசிக்க முடியும். அதே போல அதனுடைய கூட சேர்ந்து 21வது வசனத்துல இவர்கள் விசாரிப்புக்காரராக இருந்தார்கள். அவர்கள் ஆலயத்திலே வேலைக்காரராக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த கேட் கீப்பர்ஸ்க்கு என்ன வேலை? இவர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த சேக்ரெட் பவுண்டரிஸ், அங்க இருக்கக்கூடிய எல்லை புறங்களை பாதுகாக்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு சுவர்களிலே, கண்காணிப்பு கோபுரங்களிலே இருந்து நகரத்திற்கு எதிரிகள் யாரெல்லாம் வருகிறார்கள், யார் நகரத்திற்கு உள் வருகிறார்கள், அந்த நகரத்திற்கு வெளியே செல்லக்கூடியவர்கள் யார், இதெல்லாம் இவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த பொறுப்பை யார் செய்கிறார்கள்? இவர்கள் செய்கிறார்கள். They are very much keen in observing who goes in and what comes out. They are vigilant over the matters of the temple. இங்கு ஆலயத்திற்கும் இந்த நகரத்திற்கும் யார் பிரவேசிக்கிறார்கள், யார் போகிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இந்த நகரத்திற்கு இவர்கள் என்ன பொறுப்பு? இவர்களுக்கு அந்த நகரத்தினுடைய பரிசுத்தத்தை காப்பதற்கும், இந்த நகரத்திற்கு அந்நியர்கள் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கும் ஒரு பாதுகாப்பை அருள்வதே இவர்களுடைய வேலையாக இருக்கிறது. அடுத்ததாக 22வது வசனம் துவங்கி 24 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது verse 22 to verse 24 நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல அந்த நகரத்தினுடைய விசாரிப்பினுடைய வேலைகள், அதனுடைய ஆளுமை மற்றும் அதனுடைய கோஆர்டினேஷன், அந்த ஒர்க்கினுடைய ஒரு சேர இருக்கக்கூடிய பணிகள் எப்படி இருப்பதுதான் அதனுடைய விஷயமாக இருக்கிறது. 22, 24 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே பாடகர் இருக்கிறார்கள். எருசலேமில் இருக்கிற லேவியரான விசாரிப்புக்காரன் மிகாவின் குமாரன் மத்தத்தியாவின் மகனாகிய அசபியாவுக்கு பிறந்த பானின் குமாரன். 23 பாடகராகிய அவர்களுக்காக அன்றாட படி கொடுக்கப்படும் ராஜாவினால் கட்டளை இடப்பட்டிருந்தது. 24 அவர்கள் ஜனத்தின் காரியங்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்திலே நின்றார்கள். இப்போ இவங்க யாரு? They were the people who are taking care or in communication. அந்த தொலை தொடர்புடைய வேலை தான் சொல்லும் பொழுது 24 கடைசியிலே ராஜாவின் சமூகத்துல எதற்காக? ஜனத்தினுடைய விசாரிப்புக்காக, ஜனத்தினுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக, ஜனத்துல என்னவெல்லாம் குறைவு விட்டிருக்கிறது என்பதெல்லாம் அவர்கள் அறிந்து கொண்டு அங்கே ராஜாவுக்கு தெரிவித்து ராஜாவினுடைய சமூகத்தில் நின்று அந்த குறைகளை சொல்லி அவர்களுக்கு ஏதுவானவற்றை பெற்றுக்கொண்டு அந்த டெய்லி ரேஷன்ஸ் ஆக இருந்தாலும் சரி, அல்லது அங்க இருக்கக்கூடிய அவருடைய சம்பளமோ ஊதியமோ அல்லது இருக்கக்கூடிய அவருடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கோ எதுவாக இருந்தாலும் இவற்றை கண்காணிப்பினுடைய வேலைகளை செய்வதுதான் இவருடைய வேலையாக இருக்கிறது. அப்போ நீங்க verse 3 to 24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, 3 முதல் 24 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா there are 3 group of people. நீங்க இந்த எல்லா ஜனங்களையும் 3 பங்காக நீங்கள் பிரித்து இவர்களை பார்க்க முடியும். இவருடைய முதல் பங்கு என்னவென்றால் the leadership role. அங்க இருக்கக்கூடிய தலைமைத்துவ பொறுப்பை வகிக்கக்கூடிய நபர்கள் முதல் குழுவில் வருகிறார்கள். அவர்களை அதே போல இரண்டாவதாக இருக்கக்கூடியவர்கள் who take care of the worship. அங்க இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய ஆராதனையை பராமரிக்கக்கூடிய, ஆராதனையுடைய வேலையை பார்க்கக்கூடியவர்கள். மூன்றாவதாக அந்த ஆலயத்தினுடைய ஆராதனை சரிவர நடைபெறுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய உதவிக்காரராக இருப்பவர்கள். அவர்கள் லேவியர்கள். தலைவர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் ஆகிய இந்த 3 குழுவில் இருக்கக்கூடிய ஜனங்களை நீங்க இங்க பார்க்க முடியும். இந்த 3 குழுவினருமே அவர்களுக்கு கீழாக விசாரிப்புக்காரர் இருக்கிறார்கள், ஓவர்சீயர்ஸ் இருக்கிறாங்க. இதுல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பிரதானமான பாடம் என்னவென்றால், இந்த ஜனத்திலே அந்தந்த வேலைக்காக அவரவர் பணியமர்த்தப்படுகிறார்கள். every people or every person has been appointed for a specific purpose. அவர்களுக்கு ஏதுவாக தேவன் எதற்கென்று தங்களை தேவன் அழைத்திருக்கிறாரோ அந்த வேலையை மட்டும்தான் அவங்க செஞ்சாங்க. தலைமைத்துவ பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த லைனை கிராஸ் பண்ணி வரல. உதவிக்காரராக இருந்த லேவியர்கள் ஆலயத்தினுடைய சமூகத்தை அடுக்கி வைக்கிறதுக்கோ, அங்க இருக்கக்கூடிய சுத்தம் செய்கின்ற பணியோ, அல்லது ஜனத்தை சுத்திகரிக்கின்ற அந்த தொட்டில தண்ணியை ஊற்றி வைக்கக்கூடிய வேலையோ, இதெல்லாவற்றையும் செய்வதற்கு லேவியர் இருக்கிறார்கள். லேவியர்கள் ஒருபோதும்
மீறி என்ன செய்யவில்லை, ஆசாரி ஊழியத்தை நாங்க செய்யலாம். சரி, இன்னைக்கு ஆசாரியன் வந்து லீவ் போட்டாரு, ஆக என்ன செய்யலாம், ஆசாரியனுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், அந்த வேலைக்கு போகல. எதற்காக தேவன் இவர்களை அழைத்து, எந்த வேலைக்காக தேவன் இவர்களை பணி அமர்த்தினாரோ அந்த வேலையை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க. They were very much very much keen in observing to what God had called them. தங்களுடைய அழைப்பு என்ன, எதற்காக தேவன் தங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார், what kind of grace has been given to these people, இதை தெளிவாக அறிந்து வைத்திருந்தார்கள். இன்றைக்கு இருக்கின்ற குழப்பம் என்னவென்று சொன்னால், இது தெரியாத நிமித்தமாகத்தான் பல குழப்பங்கள் வருகின்றது. இங்க இருக்கின்றவங்க அங்க போறது, அங்க இருக்கிறவர்கள் இங்கே வருவது, அதான் பிரச்சனையாக இருக்கின்றது. சபைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன, இங்கே ஆசாரியனாக இருப்பது யார் என்று தெரிவதில்லை, லேவியர்கள் அல்லது உதவிக்காரர் யார் என்று தெரிவதில்லை, ஊழியர்கள் யார் என்று தெரிவதில்லை, மூப்பர்கள் அல்லது தலைவர்களாக இருப்பவர்கள் யார் என்று தெரிவதே இல்லை. Nobody knows what to do, and so that everybody thinks that everybody can do anything and everything. எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் தான் ஜனத்தின் மத்தியிலே நிலவுகின்றது. தேவன் அவரவருக்கு அளந்து கொடுத்த கிருபையின் அளவின் படியேதான் அவர்கள் செய்கிறார்கள். 2 வாரத்துக்கு முன்பதாக சுரேஷ் பாபா சொல்லும் பொழுதும் கூட அதைத்தான் தெளிவாய் சொன்னார். அங்கே தேவன் வரத்தை பிரித்து பகுத்து கொடுத்திருக்கிறார். இன்னென்ன வரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதனுடைய அறிவும் அதே போல உணர்வும், மிக முக்கியமாக அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதும் அவசியமாக இருக்கு. We need to know the gift, we need to accept it, and we need to perform it. அந்த அக்செப்டன்ஸே பெரும்பாலான நபர்களுக்கு வருவதில்லை. அந்த அக்செப்டன்ஸ் இல்லாத நிமித்தமாகத்தான் நாம் என்ன செய்கின்றோம், நாம் இதையும் செய்யலாம், அதையும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய மத்தியிலே காணப்படுகிறது. நம்முடைய மத்தியில் என்று சொன்ன நம்முடைய சபை நான் சொல்ல பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்திலே பார்க்கக்கூடிய விதமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இங்கே நமக்கு இங்கே இந்த 3 முதல் 24 வரையுள்ள வசனங்கள் நமக்கு பிரதானமாய் அவர்களுக்கு தேவன் எதை அழைத்தாரோ அந்த அழைப்பிற்கு அவர்கள் உண்மையாய் நின்றார்கள் என்பதை நாம் காண்கிறோம். இரண்டாவதாக இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிச்சு பார்க்கும் பொழுது, இவருடைய ஊழியம் எங்க இருந்து ஆரம்பிச்சது, from where this ministry had taken from have started. Leave out the leaders, தலைவர்களை விட்டுருங்க. பட் கன்சிடரிங் த பிரீஸ்ட் அண்ட் த லிவைட்ஸ், ஆசாரியர்களையும் லேவியரையும் நீங்கள் நினைத்து பார்க்கும்போது அவருடைய ஊழியம் எங்கே இருந்து ஆரம்பித்தது, ஏன் இந்த ஜீனியாலஜியோட சொல்லப்படுது, ஏன் அவருடைய வம்சம், அவருடைய தகப்பன் பேரு, அவங்க தாத்தா பேரு, அவங்க முப்பாட்ட பேரெல்லாம் எதுக்கு சொல்லணும்? Why is it that they also need to be mentioned along with their forefathers' name? Only because the ministry have been specifically given to them. குறிப்பிட்ட விதத்திலே தேவன் இந்த கோத்திரத்தாருக்கு இந்த ஊழியத்தை பிரித்து கொடுத்திருக்கிறார், உண்மை. ஆனால் அதே நேரத்திலே அந்த தகப்பன்மார்கள் உண்மையான முறையிலே தங்களுடைய தலைமுறையை பயிற்றுவித்திருக்கிறார்கள். they have properly reared up and brought up their generation in a godly manner. தேவ பக்தியுள்ள முறையிலே அந்த தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தி எடுத்திருக்கிறார்கள். இதான் நீங்க தெளிவா நீங்க வாசிக்க முடியும். அவருடைய பெற்றோர்கள், அவனுடைய மகன் என்று சொல்லப்படுவது என்ன, இன்றைக்கு 4ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறையில் இருப்பவர்கள் இங்கே ஊழியம் செய்கிறார்கள், லேவிய பணி செய்கிறார்கள், ஆசாரிய பணி செய்கிறார்கள். அப்படியானால் இந்த காலங்கள் கழிந்து போனாலும், ஒருவேளை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்றம் பெற்றாலும், ஒருவேளை சிறைவாசமாக இருக்கலாம் அல்லது சுகபோகமான வாழ்க்கையாக இருக்கலாம், either it be the life of prosperity in the land of Israel or it be the life of prison in the land of Israel. இஸ்ரவேல் தேசத்தின் மத்தியிலே ஒருவேளை சிறைவாசத்தின் நாட்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் பிணைக்கைதலாக பிடித்துக் கொண்டு போன நாட்களாக இருக்கலாம், இல்லை என்றாலும் வளவாழ்வின் நாட்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த தலைமுறை தாங்கள் தேவ பக்திக்குள்ள முறையில தான் தங்கள் பிள்ளைகளை வளர்ப்போம் என்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அதுதான் இங்க நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 2ஆம் பாடமாக இருக்கிறது. They have brought up their children in a godly manner. தேவ பக்தியுள்ள முறையிலே அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தி எடுத்திருக்கிறார். அதனாலதான் ஆசாரியனாக இருந்தவன் அவனுடைய மகன் ஆசாரியனாகிறார், அடுத்த தலைமுறை ஆசாரியன். லேவியர்கள் அடுத்ததும் லேவியராக இருக்கிறார்கள், அடுத்த தலைமுறை லேவியராக இருந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நமக்கு இது ஒரு பயத்தையும் ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்கட்டும். நம்முடைய தலைமுறையை நாம் எப்படி வளர்த்திருக்கிறோம்? How are we bringing up our generations? How are we bringing up our next generation? எப்படியாக நம்முடைய தேவன் நமக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை தேவ பக்தியுள்ள முறையிலே வளர்த்து கொண்டு வருகிறோம் என்பதை இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். அதனுடைய கூட 3ஆவதாக ஒரு பாடம், இந்த ஜனங்கள் எல்லாம் வித்தியாசமானவங்க. ஒருத்தரை பார்த்தா தலைவர், இன்னொருத்தரை பார்த்தா ஆசாரியன், இன்னொருத்தரை பார்த்தா உதவிக்காரர், இன்னொருத்தரை பார்த்தா சாதாரண ஜனங்கள், இன்னொருத்தரை பார்த்தா ஒரு கண்காணி, விசாரிப்புக்காரன். இதுதான்
இருக்கக்கூடிய ஜனங்கள். ஆனா எல்லாம் பாத்தீங்கன்னா they are mixed up together. எல்லாரும் பாத்தீங்கன்னா they were mixed up. எல்லாரும் பார்க்கும் பொழுது அந்த நகரத்திற்குள் வாழ்கிறார்கள். they are living in that city. எப்படி வாழ முடியும்? பக்கத்துல ஆசாரியன் இருக்கிறார், பக்கத்து வீட்டுக்காரன் ஆசாரியன், எதிர்த்த வீட்டுக்காரன் லேவியன், அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா அடுத்த வீட்டு பாத்தீங்கன்னா ஒரு தலைவன், லீடராக இருக்கக்கூடிய, எப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா வாழ முடியும்? நாம் கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறதா? கேன் வி இமேஜின் a setup like this? இது போல இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மால் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். அல்லது இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய சபையில இருக்கக்கூடிய 60 குடும்பங்கள், 60 குடும்பங்களும் சேர்ந்து ஒரு அபார்ட்மெண்ட், ஒரு சொசைட்டி, ஒரு அபார்ட்மெண்ட்டை எடுத்து அதுல 60 பிளாட்ல நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ முடியுமா? வாழ முடியுமா? வாழ முடியும் என்பதுதான் இவர்கள் இங்கே கற்றுத் தருகிறார்கள். வாழ முடியும் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இங்கே சொல்லப்படுகிற விஷயம் என்னவென்றால், வித்தியாசமானவர்கள் எல்லாரும், அவருடைய கேரக்டர்ஸ் டிஃபரெண்ட், அவருடைய குணாதிசயம் வித்தியாசமானது, அவருடைய நிலைமைகள் வித்தியாசமானது, அவருடைய 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 டெம்பரமெண்ட்ஸ் டிஃபரெண்டான டெம்பரமெண்ட்ஸ், அவருடைய ஊழியங்கள் வித்தியாசமானது, அவருடைய அழைப்பு வித்தியாசமானது, அவருடைய வரங்கள் வித்தியாசமானது. ஆனால் நகரம் என்று வரும் பொழுது, but when they come together and live in that particular city, they are living in unison. There is a unity in diversity, in living as a community. அவர்கள் ஒரு குழுவாக, ஒரு நகரமாக, ஒரு கூட்ட ஜனமாக வாழும் பொழுது அங்கே அவர்கள் மத்தியில் இடங்களை காணப்படுது, ஒற்றுமை காணப்படுகிறது. 133ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் சொல்லும் பொழுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமாக இருக்கின்றது, எத்தனை மனோகரமாக இருக்கின்றது. Behold how beautiful it is. அதுதான் இந்த அதிகாரத்துடன் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு. Behold how beautiful it is. இது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். எல்லாம் ஒரு கூட்ட ஜனம். வெளியே வந்து விளையாடக்கூடிய குழந்தைகள் யாரோட விளையாடுவாங்க? ஆசாரியனோட பிள்ளையோட விளையாடிட்டு இருப்பாங்க. தலைவனோட பிள்ளை வந்து யாரோட விளையாடுவாங்க? வித்தியாசமா இருக்கு. There is no differentiation, there is no demarcation between the children, there is no differentiation between the people. The next compound is the people of Levites. அடுத்த காம்பவுண்ட் இருக்கிறவன் சாதாரண ஜனம், சாதாரண வேலை பார்க்கக்கூடிய ஜனம், சாதாரண ஒரு விசுவாசி தான். ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஒற்றுமை தான் அவர்கள் பலமாக இருந்தது. There the unity is their strength. இப்படி வாழும் பொழுது சத்ரு உள்ள வந்துருவானா? இப்படி வாழும் பொழுது சத்ரு உட்புகுந்து விடுவானா? சத்ருனுடைய குடியோடி போகுதல் வந்து விடுமா? நிச்சயமாக வராது. நாம் இன்னொரு பாட்டுல வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய தோட்டத்தை குறித்து சொல்லும் பொழுது, அங்கே அந்த தோட்டமானது மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாக இருக்கிறது. அது வேலியிடப்பட்ட, it is the hedges, it is enclosed. அது மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாக இருக்குது. இந்த ஒற்றுமை இருக்கும் பொழுது அங்கே மறைவு கட்டப்பட்ட ஒரு இருக்கக்கூடிய ஜனங்களாக இருக்குது. அப்பொழுது ஒன்றாக இருக்கும் பொழுது சத்துரு உள்ளே பிரவேசிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கின்றோம். each one do one. அவங்க வேலையை செஞ்சுட்டு போனாங்க. சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கிற ஒரு கூட்டமாக இருந்தார்கள். மூன்றாவதாக இந்த பகுதியிலே 25வது வசனம் துவங்கி 36வது வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது, அந்த நகரத்தை, எருசலேம் நகரத்தை விட்டு வெளியே குடிபெயர்ந்த ஜனங்கள், the resettlements outside Jerusalem, எருசலேம் நகரத்தை விட்டு வெளியே வாழ்ந்திருந்த ஜனங்களுடைய பெயர்கள் அங்கே சொல்லப்படும். 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தங்கள் நாட்டுப்புறங்களான கிராமங்களில் இருக்கிறவர்களுக்குள்ளே யூதாவின் புத்திரர்கள் சிலர் மற்றும் நீங்க கீழே வாசித்து வரும் பொழுது ஆத்சார், சிக்லா மற்றும் அநேக பெயர்கள் நீங்க வாசிக்கலாம். 36 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது பலருடைய பெயர்கள். அதே போல 35வது வசனத்திலே அவர்கள் எங்கே குடியிருக்கிறார்கள்? பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தார்கள். 36வது வசனத்திலே சிலர் யூதாவிலும், சிலர் பென்யமீனிலும் இருந்தார்கள். பென்யமீனிலும். அப்பொழுது இங்கே சொல்லப்படக்கூடிய ஜனங்கள், இங்கே சொல்லப்பட்ட இந்த கோத்திரத்தார், இந்த நபர்கள், இந்த குடும்பங்கள் எல்லாம் எருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அப்படியே தங்கியிருக்கிறார்கள். they were living in the outskirts of Jerusalem. அந்த நகரத்திற்கு வெளியே தங்கியிருக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறார்கள். யூதா மற்றும் பென்யமீனுடைய கிராமப்புறங்களிலே வாழ்ந்திருக்கக்கூடிய ஜனங்கள். 25 முதல் 30 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் கிராமங்கள், வயல்கள், அங்க இருக்கக்கூடிய இடத்துல யூதாவுடைய இடத்துல வாழ்கிறார்கள். 31 முதல் 36 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது பென்யமீனுடைய கிராமங்கள், அந்த இடத்திலே வாழ்ந்து வந்த மக்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறது. இவர்களுடைய தேவைகள் என்ன? இவங்க வேலை என்ன? ஏன் இவர்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது இவர்கள் வயல் வெளியிலே தங்கியிருந்தார்கள், அவர்கள் பள்ளத்தாக்கிலே தங்கினார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்பொழுது இவருடைய வேலை என்னன்னா, இருக்கக்கூடிய நகரத்திற்குள் வாழ்பவர்களுக்கும் அதே போல நகரத்தை சூழ இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு they need to provide from their field. தங்களுடைய வயல் வெளியிலே விளையக்கூடிய, அவர்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு உழைத்து பயிரிட்டு
அதனுடைய விளைச்சல்களை நகரத்திற்கு அவர்கள் கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு அதனை உணவளிக்க வேண்டும். They need to provide for the land, for the people. அந்த ஜனத்திற்கு அவர்கள் கொண்டு வர வேண்டும். இதன் மூலமாய் தேவன் என்ன செய்கிறார்? அந்த முழு தேசத்தாரையும், இஸ்ரவேலுடைய முழு தேசத்தாரையும் அங்கே ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜனமாக, ஒரு கூட்ட மக்களாக தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் நமக்கு இந்த அதிகாரம் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம். This chapter talks to us about the people who have been repopulated in Jerusalem and in the outskirts of Jerusalem. எருசலேமிலும் எருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய ஜனத்தின் மத்தியிலும் குடியிருந்த ஜனத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு வசனத்தையும் கூட நாம் புதிய ஏற்பாட்டிலிருந்து வாசிப்போமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம், Acts chapter 17ல மார்ஸ் மேடையில் நின்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அதனுடைய 26வது வசனம், chapter 17 verse 26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். It was appointed by God about the boundaries of their inhabitation and determined the times before appointed to where they need to dwell on the face of the earth. அவர்கள் எங்கே குடியிருக்க வேண்டும், எந்த இடத்துல தங்கி இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு அங்கே தேவன் நிர்ணயம் செய்திருக்கிறார். அப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பொறுத்தமட்டில் என்ன, இந்த நகரத்தை பொறுத்தமட்டிலே தேவன் தான் தீர்மானிக்கிறார். It is God who had decided where every family had to dwell. எங்கே அவர்கள் தங்கியிருக்க வேண்டும். அதைத்தான் நாம் முதலாவது வாசித்த முதல் வசனத்திலே சீட்டு போட்டு தெரிந்து கொண்டார்கள். மனப்பூர்வமாயும் இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். அதே போல இவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது they were the people who decided and determined to dwell in the land. தேவன் தீர்மானித்ததன் பிரகாரமாக, தேவ சித்தத்திற்கு ஏற்றவனமாக இவர்கள் வந்து அங்கே தங்கியிருக்கிறார்கள். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொண்ட பாடம், இந்த ஜனங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. சும்மா அவர்கள் வந்து தங்கியிருப்பது மட்டுமல்ல, they were called with a purpose. ஒரு நோக்கத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அழைப்பு என்னவென்றால் இந்த ஒற்றுமையை அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும். They need to protect the unity. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அவர்கள் ஆவியின் ஒருமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? ஒரே சரீரம். அதை நம்மை பொறுத்த மட்டும் ஒரே சரீரம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஆண்டவர், எல்லாம் ஒன்றுதான். It is all one body, one baptism, one God, one என்று வாசிக்கிறோம். And that oneness, that unity need to be protected by everyone who are partaking in that body. அந்த சரீரத்திலே பங்காளிகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் அந்த ஒற்றுமையை நிலைநாட்டி அந்த ஒற்றுமையை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு உண்டு. வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருடைய டெம்பரமெண்ட்ஸ் வித்தியாசம் இருக்கிறது. We all are different parts of one body. We all have different temperaments. நம்ம எல்லாருக்கும் வித்தியாசமான நிலைமைகள் உண்டு, வித்தியாசமான குணாதிசயங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் தேவனுடைய ஆலயம் என்று வரும் பட்சத்திலே, தேவனுடைய சரீரம் என்று வரும் பட்சத்திலே அந்த சரீரத்தோடு இணைந்து அந்த சரீரத்தோடு ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டிய பொறுப்பும் அதனுடைய கடமையும் நமக்கு நிச்சயம் உண்டு. அந்த ஒற்றுமையை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படி வாழ்ந்தோமானால், if at all we live with that particular sense, it is for sure what Balaam had told about the people of Israel would be fulfilled. பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதனை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என்னாகமம் 24ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 5ம் 6வது வசனம். என்னாகமம் 24, 5, 6 என்ன வாசிக்கின்றோம்? யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். How goodly are thy tents, O Jacob, and thy tabernacles, O Israel. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கின்றது. இந்த நகரத்தை பார்த்துட்டு பிலேயாம் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படின்னா, இந்த நகரங்கள் as the valleys that is spread forth and gardens by the river side and the trees of aloes which the Lord hath planted and as cedar trees beside the waters. இந்த இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய ஒரு நகரமாக, ஒரு சரீரமாக இந்த நகரங்கள் காணப்படும். நான் நினைக்கிறேன் நெகேமியா 11ஆம் அதிகாரத்தின் வாயிலாக இவர்கள் எல்லாரும் அங்கே குடிபெயர்ந்த பொழுது இந்த நகரத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு அழகான ஒரு நகரம். அதிலே அலங்கோலங்கள் உண்டா? அலங்கோலங்கள் உண்டு. ரிப்பேர் பண்ணதனுடைய அடையாளங்கள் உண்டா? அடையாளங்கள் உண்டு. ஆனால் இதெல்லாம் இருந்த போதும் ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து வந்து ஒரு கூட்டமாக இருந்து ஒன்றைந்திருக்கும் பொழுது அதனுடைய அழகு, இட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அதனுடைய பியூட்டி,
அதனுடைய immense nature is totally different. They are spread forth like the like what like how like the way the Lord had planted. கர்த்தர் நாட்டினதை போல அந்த தோட்டம் காணப்படும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமாக இருக்கிறது. அது அவருடைய சிரசிலிருந்து வழிகின்ற அபிஷேக தைலத்திற்கு ஒப்பாகவும் எர்மோன் மேலே பெய்யக்கூடிய பனியை போலவும் இருக்கிறது அல்லவா. அந்த ஒரு இனிமையும் அந்த ஒரு குழுமையும் அந்த ஒரு ஃபெலோஷிப்பினுடைய ஒரு அடையாளமும் அங்கே காண்பிக்கப்படுகிறது. அந்த ஐக்கியத்தை தான் இந்த ஜனங்கள் அனுபவிக்கிறார்கள். நீங்களும் நானும் இதே ஐக்கியத்தை இந்த நம்முடைய சூழலில் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வித்தியாசங்களை கலைந்து விட்டு, நம்முடைய நிலைமைகள் எல்லாம் விட்டுவிட்டு, நம்ம எல்லாரும் ஒரு கூட்ட ஜனம், ஒரு சரீரத்தினுடைய அவயவங்களாக நாம் இருக்கிறோம். We all are the partakers of one body, the members of one body என்ற ஒரு நினைவோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் கூடி வரக்கூடிய சபையும் நாம் கூடியிருக்கக்கூடிய இடங்களும் அந்த காங்கிரிகேஷனும் இது போல பரவி போகின்ற ஆறுகளுக்கு அருகில் நாட்டப்பட்ட கேதுரு மரங்களைப் போல நாம் இருக்க தேவன் நமக்கு நிச்சயம் உதவி புரிவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அந்த வித்தியாசங்கள் வரும் பொழுது நம்முடைய வித்தியாசங்களை களைந்து ஒற்றுமையே நம்முடைய எண்ணம் என்பதை நாம் கைகோர்த்து இருக்கும் பொழுது தேவன் அதை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த அதிகாரத்தில் நாம் அதைத்தான் கற்றுக்கொள்கிறோம். ஹவ் பிஹோல்ட் ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ். இது இதோ எவ்வளவு அழகாக இது இருக்கின்றது என்றதை தான் இதில் நாம் கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வதற்கும் இந்த அடுத்த அதிகாரங்களை கற்றுக்கொள்வதற்கும் தேவன் நமக்கு உதவி புரிவாராக. ஆமேன்.